எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓகே, எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா என்னோட ஃப்ரேம் வந்து அந்துருச்சு, பிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு நேரம் தான் வருவாங்க கர 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 கரன்னு. ஸோ வேறு ஃப்ரேம் மாற்றலான்னு ஒரு கடையில் போய் கேட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கடையில் போயிட்டு இன்றைக்கி வாங்க வரலன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வாங்க வரலான்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் டைம் கிடைக்கல. அதுக்கு என்னங்கிற இப்போ ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு 10:30 மணிக்கு மேலே இன்றைக்கி காலையில் போய் வாங்கிடலான்னு பார்த்தா 10:30 மணிக்கு மேலே ராகு காலம். ராகு காலம் நல்லது எதுவும் செய்யக்கூடாது. ராகு காலத்தப்போ வெளியில் போகக்கூடாது. அதனால் 12 மணிக்கு மேலே போன்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு வெயிலை பார்த்தா தெரியும், 12 மணி வெயில். ஐயோ மாலா, இந்த வெயிலில் எவனாவது கண்ணாடி கடையில் போய் கண்ணாடி வாங்குவானான்னு கேட்டிங்கன்னா நான் வாங்குவேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. மதியத்துக்கு மேலே வேறு வேலை இருக்குது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சும்மா இங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தேன் பிரிட்ஜு கீழே. வழக்கமாக நம்ம போக மாதிரி வாக்கிங் சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே அந்த ரோடு நேராக போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் ஒரு ஸ்டார் ஆப்டிகல்ஸ் ஒரு ஸ்பெக்ஸ் கடை புதுசாக இருக்கே கடை, சும்மா போய் பார்க்கலான்னு தான் போனேன். ஆனால் உள்ளே போனேன், நிறையா அந்த டிசைன்லாம் பார்த்தோன்னே நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுச்சு. வாங்கணுன்னா ஆல்ரெடி வாங்கி தான் ஆகணும், ஏன்னா என் ஃப்ரேம் உடஞ்சிடுச்சு. அதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டு போட்டு ஒப்பேற்றிட்டு இருந்தேன். இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் சரி வாங்கலான்னு முடிவு பண்ணி கடை எங்கிட்டு இருக்குன்னா இதோ வந்துருச்சு. ரைட் சைடு தான் கடை இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இந்நேரத்தில் வேணால் கண்ணாடி கடைக்கு போவானா, நான் போவேன். ஒரு வழி இல்லை, இந்நேரம் தான் நல்ல நேரம் போக சொன்னாங்க. புதுசாக கண்ணாடி போடுற நல்ல நேரத்தில் போடணுமா? இந்த இருக்கலாம், இதுதான் ஸ்டார் ஆப்டிகல்ஸ். Wait for it. Here it comes. Almost there. ஸோ கடை எங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கி வந்து மேரியோ ஃபேஷனுக்கு ஆப்போசிட்லேயும் சொல்லலாம், இல்லை அஜந்தா ஸ்ட்ரீட்ஸுக்கு ஆப்போசிட்லேயும் சொல்லலாம். ரெண்டுக்கும் பிட்வீனில் அப்படியே இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து டாக்டர் ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட தான் இது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்த டைம்லேயும் ஃப்ரேமு ஓகே பண்ணது எல்லாமே அவரை வச்சு தான் ஓகே பண்ணுது. இப்போவே விளாக் ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அதான் அவர் இல்லை. ஆக்சுவலாக இன்னொருத்தங்க, அதாவது அவங்க கடையில் கூட இது பண்ணுவாங்களோ ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்க தான் இருக்காங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட கொஞ்சம் சரியான டைப் போடுது. ஸோ அதனால் இல்லை ப்ரோ, எனக்கு வீடியோவில் வந்தால் நிறையா பஞ்சாயத்தில் ஆகிடும், ஸோ நிறையா பேர் பார்ப்பாங்க லோக்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் அவரை ஷூட் பண்ணல. ஸோ என்னென்னா இந்த விளாகில் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, என்னோட என்ன கண்ணாடி வாங்கினேன், வேறு என்ன மாதிரி, ஏன்னா எனக்கே அதை பற்றி ஐடியா இல்லை. அவர் தான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா அவர் டாக்டருங்கிறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து A to Z, அதாவது கம்பெனி என்னென்ன பிராண்டு, எது போடலாம் எது போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை என்னால் சொல்ல முடியாது. ஸோ அவர்கிட்ட டேரெக்டாக கேட்கலான்னு வந்தால் அன்றைக்கி அவர் இல்லை. ஸோ அதனால் அவர்கிட்ட கால் பண்ணி ஆல்ரெடி சொல்லியாச்சு, அவர் விளாக்லாம் பண்ணலாம், ஆனால் நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இந்த விளாக் வந்து இப்படி நான் ஒத்தி வைக்கிறேன். இப்போதைக்கு ஒத்தி வச்சுட்டு சும்மா உள்ளே வேணால் போயிட்டு என்னென்ன இருக்குதுலாம் காமிக்கிறேன்.
அவரை கவர் பண்ணாமல் எடுக்கணும், அதான் எப்படின்னு தெரியல. எடுப்போம். ப்ரோ ஷூட் பண்ண போகிறேன், அவங்க ஃபேஸை வேணால் கவர் பண்ணிக்கோங்க. ரைட்டு ப்ரோ எஸ்கேப் ஆகிட்டாரு. ஓகே ஓகே. ஸோ ஃப்ரேம்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நிறையா டைப் இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டு வந்து எல்லாமே வச்சுருக்கேன். நம்ம ஆக்சுவலாக இந்த கடைக்கு வரணும்னு பிளான் பண்ணிட்டுலாம் வரல. நான் என்கிட்ட அதான் யதார்த்தமாக நான் இங்கிட்ட போய்கிட்டு இருந்தேன். கடை சூப்பராக இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவுட்லுக் வச்சு நம்ம உள்ளே வந்தோம். ஆனால் அவுட்லுக் மட்டும் உள்ள உள்ளேயும் வேறு லெவலில் வச்சுருக்கேன். நிறையா கிளாஸு, சன் கிளாஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ஃப்ரேம்ஸு. ஸோ இது ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நான் இப்போ போட்டிருக்க இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் எடுத்துகிட்டு போனது. ஆனால் இதில் என்னென்னா இந்த அவுட்டரு, இந்த ஃப்ரேமில் இருக்க அந்த அவுட்டர் லேயர் நமக்கு தெரியுதான்னு தெரில. இந்த 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 எஜ்ஜு, இந்த எஜ்ஜஸ்லாம் இருக்குல்ல, அது மேலே இருக்கா, அதெல்லாம் லைட்டாக சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது கொஞ்சம் இதிலே வேறு இப்போ மேபி வெளியே டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க, உள்ளே புதுசாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வேறு கேட்டு வாங்கலான்னு வந்து, ஆனால் அது என்னென்னா வேறு பீஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஆர்டர் பண்ணி நிறையா இடத்துல ட்ரைப்லாம் வந்து பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அந்த கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக இந்த இது கிடைக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஃப்ரேமோட கிளாஸ் வந்து அப்படியே இதுக்கு சூட் ஆகிடுச்சு இந்த ஃப்ரேமுக்கு. ஸோ இல்லைன்னா இப்போ நான் லென்ஸும் சேர்த்து மாற்றணும். ஸோ அதனால் இது அப்படியே ஓகே பண்ணி இதை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ வேறு ஃப்ரேம் கிடைக்காததுனால மொத்தத்துக்கும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா அந்த ஒரு இதுவுமே அதே ஃப்ரேம் ரேட்டுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக அதோட பிராண்டட், அது சொராஸ்கின்னு சொல்லி சொன்னார், பிராண்டடு. ஸோ இந்த ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு லென்ஸ் மாற்றிருக்கேன். அது இது வந்து அது அந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலாக அதுவும் ரேட்டு கூட தான். அது வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறதுலாம் நாளைக்கு அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி. ஸோ என்னென்னு கேட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் இதில் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா, இப்போ நான் போட்டிருக்க இந்த கிளாஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இதை வச்சுக்கோங்கன்ட்டார். ஸோ இது எனக்கு யூஸ் கிடையாது, இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டார். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக மனசு இருக்கு, அதான் கடவுள். ஸோ இப்போ என்கிட்ட 2 ஃப்ரேம் இருக்குது. 2 ஃப்ரேமு 2 கிளாஸ் ரெண்டுமே புதுசு. இது வந்து நான் செக் பண்ணி போட்டது புதுசு. ஆனால் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை பவரில். ஸோ ரெண்டுமே நான் போட்டால் ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்ததுனால நாளைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் வ்ளாக் பண்ணணும்னு வந்துட்டேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க வ்ளாக் பண்ணலான்ட்டு. ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட வந்து கேட்கலாம். அதாவது ஒரு ஏன்னா அவங்க ஐ டாக்டர் அப்படிங்கிறதுனால A to Z எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்ககிட்ட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இது ஃபுல்லாகவே ஃப்ரேம்ஸ் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் இங்கிட்ட வர முடியுமா? வேண்டாமா? ரைட் ரைட் ஓகே 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 சரி ஓகே. அங்கிட்ட வந்து என்னென்னா செக் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் செக் பண்ணது. நேற்று நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஐ செக் பண்ணும்போது அங்கே தான் செக் பண்ணிவிட்டு இது பண்ணது. ஸோ அவ்வளோ அந்த சைடு வந்துட்டு. ஸோ நாளைக்கு நான் வந்து நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அதான் மெயினாக அண்ணா இல்லாத காரணத்தால் இந்த விளாக் வந்து அப்படியே ஒத்தி வைக்கிறோம். ஸோ அதான் ஃப்ரேம்ஸ் மட்டும் காமிச்சிக்கிறேன், என்னென்ன ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படி பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்க்குறீங்க. சும்மா வாங்க ப்ரோ, யாரும் கூட யாரும் என்ன சொல்ல போகிறாங்கள. என்கிட்ட இருக்கிறது ஒன்றும் நான் ஒரு 400 சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது என் சேனலுக்கு. இருக்கிறதே இப்போ ஒரு 47 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய அஃபெக்ட்லாம் ஆகாதவங்கள அஃபெக்ட் பண்ண. சரி ஓகே, நான் இதோ நான் கட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஸோ நான் புது கிளாஸ் மட்டும் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பழசை கழட்டி வச்சுட்டு புது ஃப்ரேம் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய புது ஃப்ரேம். இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, அவங்க தான் இருக்கும். சரி ஓகே ப்ரோ உட்காந்துருக்காரு, அதனால் வீடியோ முடிச்சுருக்கேன். உங்கள் ஃபேஸ் கவர் பண்ணாத ப்ரோ.
ஸோ லாக் பண்ணலான்ட்டு வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. ரீசன் தெரியும். சரி ஓகே, நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே விளாக முடிச்சிடலாம். ஆஹா, பிரிட்ஜோட இறக்கத்தில் வரும்போது ஒரு தனி ஃபீல். பிரேக் அடி ஒற்றை கையில் ஓட்டிகிட்டு வரேன். ஸோ இந்த விளாக் வந்து சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியரும் ஆகலை. நாளைக்கு வந்து என்னங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவங்க பிரான்ச், இன்னொரு பிரான்ச்சு லோக்கலில் இருக்குது தான், ராஜபாளையத்துலேயே. அங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த மாடல்லேருந்து நிறையா விஷயங்கள் அங்கே அட்வான்ஸ்டாக நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு அப்படி ஷூட் பண்ணுற மாதிரி தான் அங்கே கூட போகலான்னாங்க. என்னங்கிறத கேட்டு அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப்.